பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துடலாமான்னு கேட்க வேண்டியது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே தெரியாமல் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது. இன்றைக்கி 90% ஆஃப் த பீப்புள் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட கேள்வி, ஹவு மச் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ரெக்வயர் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஹவு மச் ஐ கேன் ஏர்ன் ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ், இதில் எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணால் இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை மட்டும் தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர என்ன ஸ்கில்ஸு, என்ன நாலேஜு, இதை என்ன கற்றுக்கணும், நான் இது என்ன லாங் டேர்ம் விஷன் என்ன, அதுக்கான மிஷன் என்ன, என்னோட கோர் வேல்யூஸ் என்ன, இது எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்கிறது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், 10 மாதத்துல இவ்வளோ சம்பாரிச்சலாம் அப்படின்னு விளம்பரம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக லட்சக்கணக்கான பேர் போய் ஃப்ரான்ச்சைசி எடுத்துடுறீங்க. இதுக்கப்புறமாவது எந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன ஸ்கில்ஸ், என்ன நாலேஜ் உங்களுக்கு தேவைங்கிறத எவ்வளோ வருஷமானாலும் மெதுவாக இருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. பிஸ்னஸ் இல்லை, வேறு எந்த பிஸ்னஸ்னாலும் நீங்கள் தூக்க மாட்டீங்க.